எஸ்ஜே சூர்யா எங்கடா, கமல் எங்கடா, என்னடா பிஜிஎம் இது இந்தியன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம தான் இந்த படத்துக்கு நான் போனேன். இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் தமிழ் படமா, இல்ல தமிழ் சினிமால ஒரு கேம் சேஞ்சரான படமா, இல்ல ஒஸ்ட் படமான்றது தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி இருக்கும் பாருங்க. நல்ல கிளைமேட், இப்பதான் மழை பெஞ்சிட்டு ரோட்ல கிளியரா இருந்துச்சு. பைக் எடுத்து டிரைவ் பண்ணவும் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்து தேட்டருக்கு போயிட்டோம். படம் பரபரப்பா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோ யாரு? நம்ம சித்தார்த் தான். என்ன சொல்றீங்க? நம்ம சித்தார்த்தா? அட ஆமான்ற, போய் படத்தை பாரு. நெக்ஸ்ட் சாங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா சாங்ஸும் ஓகே, பட் ஒரு சாங் சுத்தமா செட்டே ஆகல. யாரும் கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு, கடுப்பா இருந்துச்சு, எழுந்து போயிடலாம்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த சாங் வந்து அது எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அப்படியே எமோஷனலா டிராவல் ஆயிட்டு இருக்கு படம். அதுக்கப்புறம் கம்பேக் இந்தியன் சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன் தாத்தா உள்ள வராரு, தாத்தா வராரு அப்படின்ட்டு ஃபயரா வராரு. வந்த உடனே கோ பேக் இந்தியன் சொல்றாங்க. என்னடா இது சோதனை, எதுக்குடா வர வச்சீங்க, எதுக்குடா இப்போ போக சொல்றீங்க அப்படின்ட்டு அப்படியே படம் போயிட்டே இருக்கு. பட் நல்ல ஒரு எமோஷனலா போயிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் லேக் ஆச்சு அப்கோர்ஸ். ஆனா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் படத்துல கொஞ்சம் எங்கேஜிங் ஆச்சு. ஸ்டார்டிங் பரபரப்பு இருந்துச்சு, நடுவுலாம் கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் எமோஷனலாகவும் போச்சு. பட் வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட வர வர படம் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆச்சு. அண்ட் படத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா முடிச்சிட்ட பிறகு எ ஃபிலிம் பை சங்கர்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போயிடுவீங்க. பட் போகாது. நானும் கிளம்பி போல, எல்லாரும் கொஞ்சம் கிளம்பி போயிட்டாங்க ஓரளவுக்கு. பட் சில பேர் என்ன போடுவாங்கன்னு பார்த்தாங்க. நானும் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணேன். எங்க மார்வல் மூவிஸ்லாம் போடுற மாதிரி வெயிட் பண்ணேன். கரெக்டா போட்டாரு. ஃபிலிம் பை சங்கர் போது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சீன் வருது. ஆக்சுவலா படத்துல வந்து ஸ்டார்டிங்ல நடுவில் எல்லாம் வந்து எஸ்ஜே சூர்யா காட்டுந்தாங்க. என்னடா மாசா காமிச்சாலே ஆளை காணுமேன்னு பார்த்தா தேர்ட் பார்ட் வச்சிருக்காங்க. எஸ், இந்தியன் 3 வருது கைஸ். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டோட கிளிம்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதோட எடிட்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறதுனாலும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலனாலும் தேர்ட் பார்ட் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் ஒர்க் ஆகலாம் எப்படி சொல்றதுன்னா, ஓகே நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ வீட்டில் போர் அடிக்குது, இல்லை கரண்ட் கட் ஆயிடுச்சு, எங்கன்னா போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். எல்லா கேரக்டர்ஸும் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சித்தார்த்தும் சரி, கமலும் அடிக்கடி வந்தாப்புல, வரும்போது கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணாரு. மற்றவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சமுத்திரவனிலாம் சூப்பராக பண்ணி எல்லா ஆக்டிங்கும் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு. வீடியோ பார்க்கும், ஐ மீன் மூவி பார்க்கும்போது நல்லாவே. பிஜிஎம் வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகல. அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து ஏஆர் ரஹ்மானை பெரிய பையை மிஸ் பண்ணுவோம். பட் அனிருத் ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்தாரான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் ஃபைன், எல்லா இடத்துலையும் கத்திட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சில இடத்துல ரொம்ப நாய்ஸியாக தான் இருந்துச்சு. அவர் ஏன்டா அந்த இடத்துல பிஜிஎம் இல்லைனா கூட நல்லா இருந்துக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஓகே, ஒரு 70% ஃபைன். ஸோ படத்துக்கு போய் தேட்டர் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5